ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 60ஆம் நாள் தொடக்கம். சதுர் வாக்கியங்கள் என்பது பிரஜானம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்மம் என்பவைகளாகும். இந்த சதுர் வாக்கியங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றாகும் உபதேசிக்கின்றது. அவைகளின் பொருள்களை அறிந்து மனம் செய்து கொண்டிருக்க வேண்டுமென்றாகும் உபதேசிக்கிறது. ஆனால் இந்த 4 வாக்கியங்களின் பொருள் என்னவாகும் என்று நீர் கருதி இருக்கின்றீர்? பிரஜானம் பிரம்மம் என்றால் பிரகர்ஷிக்கப்பட்ட அறிவு, அதாவது வேறிட்டு வேறிட்டு அறியப்படுகிற அறிவுகளெல்லாம் பிரம்மமாகும் என்றும், அகம் பிரம்மாஸ்மி என்றால் நான் பிரம்மமாய் பவிக்கின்றேன் என்றும், தத்துவமசி என்றால் அது நீயாகி பவிக்கின்றதென்றும், அயம் ஆத்மா பிரம்மம் என்றால் இந்த ஆத்மா பிரம்மம் என்றாகும் என நான் கருதியிருக்கின்றேன். இவ்வாக்கியங்களுடைய மேல் சொன்ன பொருள்களை மனனம் செய்வதால் மோட்சம் கிடைக்குமா? அப்படி செய்கிறது எப்படி என்றால், கற்கண்டு என்னும் ஒரு பொருளை பற்றி கீழே சொல்லும் விதம் தியானம் செய்கிறது போலாகும். அதாவது கற்கண்டு என்னும் பொருள் ஒன்று உண்டு. அது இனிப்புள்ளது, வெள்ளை நிறமானது, அது தின்பதற்கு நல்லது என்கிற 4 வாக்கியங்களை தியானித்திருந்தால் கற்கண்டு இன்னதென்று அறியவோ, அதன் இனிப்பு தெரிகிறதற்கோ, அதன் நிறத்தை பார்க்கவோ, அதன் ருசியை உணரவோ அந்த எண்ணங்கள் கற்கண்டாக வருவதற்கோ முடியுமா? அது ஒரு காலம் முடிகிறதல்ல. அதை அனுபவித்தால் மாத்திரமே அதனுடைய நிலைமை அறிய முடியும். ஆனால் மகா வாக்கியங்களை நீர் சொன்ன பிரகாரம் பொருள் விசாரணம் செய்கிறது கொண்டு ஒரு காலமும் பிரம்மத்தை அறிகிறதில்லை. தவிர இந்த வாக்கியங்களுடைய பொருள் நீர் சொன்ன பிரகாரமும் அல்ல. பிரஜானம் பிரம்மம் என்றால் பிரதிபலிக்கப்பட்டிருக்கின்ற அறிவு பிரம்மம் என்றாகும். அதாவது தன்னிலிருந்து பிரதிபிம்பிக்கப்பட்டிருக்கிற வஸ்துக்களை அறிகின்ற அறிவு ஏதோ அது பிரம்மம். அது எப்படி என்றால், காதுகளினால் கேட்டறிவதும், கண்களினால் பார்த்தறிகிறதும், மூக்கினால் முகந்தறிகிறதும், நாவினால் ருசித்தறிகிறதும், தொற்றினால் அதாவது தோளினால் தொட்டறிகிறதுமாகின்ற இந்த 5 நிலைமையில் அறிகிறதற்குள்ள காரணமாகிய அறிவாகும் பிரம்மம். இந்த 5 வித துவாரங்கள் அல்ல அறிகிறதென்று 16ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த அறிவு எதுவென்றால் மனமாகும். அந்த மனம் தன்னிலிருந்து பின்னமாகி வெளியினுள்ளில் பல விதத்திலும் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரகாசம் தன்னுடைய மனது பிரதிபலிக்கின்றது, அதாவது பிரதிபிம்பிக்கின்றதாகும். அதாவது பிரகாசித்திருக்கின்ற மனசக்தி பின்னமின்றி தன்னில் தானே அடங்கி நிற்கின்றதற்காகும் பிரஜானம் பிரம்மம் என்று சொல்லுகிறது. ஆகையினால் தன்னிலிருந்து பிரதிபிம்பிக்கப்பட்டிருக்கின்ற பிரகாசம் தன்னில் தானே சலிக்காதே, அதாவது அசைப்படாமல் வரும் பொழுது பிரஜானம் பிரம்மம் என்பதான தியானமோ தியானிப்பதற்கு மற்றொன்றோ இல்லை. அகம் பிரம்மாஸ்மி என்றால் அகாரமாயிருக்கிற வெளியினுள்ளில் தானாயிருக்கிற பிரம்மம், என்ற பிரகிருதி, அதாவது இயற்கை
தன்னிலிருந்து மாயையாய் சலித்து கொண்டிருக்கிற சலனம் இல்லாமல் உற்பத்தி ஸ்தானமாகிய தன்னில் தானே அடங்குகிறதற்காகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அகம் பிரம்மாஸ்மி என்கிற தியானமோ தியானிப்பதற்கு மற்றொன்றோ இல்லை. தத்துவ மசி என்றால் தத் பிளஸ் துவம் பிளஸ் அசி. தத் என்றால் பிரம்மம், துவம் என்பது நீ, அதாவது நான், சூன்யமும், ஈ என்பது சக்தியும், அதாவது தானாயிருக்கிற சக்தி, தண்ணியிலிருந்து வெளியிலுள்ளில் சலித்து வியாபித்து நசித்து கொண்டிருக்கிற மனசக்தி. அசி என்றால் பவிக்கின்றது, அதாவது ஆகின்றது என்றும் பொருள்படுகிறது. தத்துவமசி என்பது தத் என்னும் பிரம்மத்திலிருந்து துவம், அதாவது நீ என்னும் மனசக்தி வெளியினுள்ளில் வியாபித்து நானாவிதமாக சலித்து கொண்டிருப்பது. சலிக்காமல் பிரம்மத்தில் லயித்திருக்கிற நிலைமையாகும். அந்த சமயத்தில் நானா விதத்தில் சலித்து பிரமித்து கொண்டிருக்கிற மனசக்தி பிரம்மமாய் தீருகிறது. அப்பொழுது தத்துவமசி என்கிற தியானமோ தியானிப்பதற்கு மற்றொன்றோ இல்லை. அயம் ஆத்மா பிரம்மம் என்றால் அயம் பிளஸ் ஆத்மா பிளஸ் பிரம்மம். அயம் இ ஆத்மா, ஆத்மா பிரம்மம், பிரம்மம் எனவும் பொருள்படுகிறது. அயம் என்பது ஈ என்கிற சக்தி. அந்த சக்தி வெளியினுள்ளில் நானா விதத்தில் பிரவேசித்து பிரகாசித்து கொண்டிருக்கிறதாகும். அப்பிரகாசம் வெளியினுள்ளில் பிரகாசிக்காமல் தன்னில் இருக்கின்ற ஆத்மாவில் பிரகாசித்து சலனமில்லாமல் இருக்கின்ற நிலைமையாகிறது. அப்போது அயம் ஆத்மா பிரம்மம் என்கிற தியானமோ தியானிப்பதற்கு மற்றொன்றோ இல்லை. ஆனால் இந்த 4 வாக்கியங்களை பிரம்மோபதேசமாக தியானிப்பதற்கு சொல்லப்பட்டவன் அல்ல. இவ்விதமாகும் பிரம்மத்தினுடைய நிலைமை என்று அறியும் பொருட்டாகும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாமல் பிரம்மத்தினுடைய நிலைமை அறிவதற்கு 2 வாக்கியங்கள், அதாவது 2 சொற்களும் உண்டு. அதில் ஒன்று பிரம்ம ஜோதிரகம் என்றாகும். அதாவது பிரம்மம் பிளஸ் ஜோதிஷ் பிளஸ் அகம், அதாவது தான் தானே பிரம்ம ஜோதிஷ் என்றும் பொருளாகிறது. அந்த பிரம்ம ஜோதிஷ் ஆகாசமான வெளியினுள்ளில் அம் என்ற பிரகிருதியாகி பின்னமாய், அதாவது வேறாய் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அந்த பிரகாசம் பின்னப்படாமல் ஒரே பிரகாசமாகி ஆதி அந்த ஹீனமாய், அதாவது அடிமுடி இல்லாததாய் தன்னில் அடங்குகிற நிலைமையாகும். அப்பொழுது பிரம்ம ஜோதிரகம் என்கிற தியானமோ தியானிப்பதற்கு மற்றொன்றோ இல்லை. 6வது வாக்கியம் பிரம்ம சத் ஜகத் மித்யா என்றாகும். அதாவது பிரம்மம் பிளஸ் சத் பிளஸ் ஜகத் பிளஸ் மித்யா, அதானது தானாயிருக்கிற பிரம்மம் தன்னிலிருந்து உண்டாயிருக்கிற சலனம் தன்னில் லயித்து ஆதிகந்த ஈனமாய், அதாவது அடிமுடி இல்லாததாய் தானாய் தன்மயமாயிருக்கிற நிலைமையாகும். அப்பொழுது பிரம்மம் மாத்திரமாகிறது. அச்சமயத்தில் பிரம்மம் சத் ஜகத் மித்யா என்னும் தியானமோ தியானிப்பதற்கு மற்றொன்றோ இல்லை. இதல்லாமல் நானா விதத்தில் உள்ள மந்திராதிகளை கொண்டும் மும்மூர்த்திகள் என்று சங்கல்பித்து தியானிக்கிறது கொண்டும் பல விதத்திலுள்ள விரதாதிகள் அனுஷ்டித்து பட்டினி இருந்து ரோகம் கொள்ளுவதினாலேயோ பல ஜீவ வதைகள் செய்து யாகம் ஓமங்கள் என்று சொல்லி ஒவ்வொன்று செய்வது கொண்டும் சக்தி பூஜை என்று சொல்லி பூஜை செய்து கல் சாராயம் பிணம் முதலியதைகளை தின்றும் தலை சுற்றி நினைவு தடுமாறி விழுந்து பல் உதடு முதலியவைகளை காயப்படுத்தி கொள்வது கொண்டும் காசி ராமேஸ்வரம்
முதலிய இடங்களுக்காகும் என்று நினைத்து ஒவ்வொரு இடங்களில் சுற்றி திரிந்து நடந்து அலைந்து ரோகமடைந்து புத்தி முட்டி, அதாவது கஷ்டப்பட்டு கங்கா ஸ்நானம் என்றும் சேது ஸ்நானம் என்றும் என்றெண்ணி ஒவ்வொரு ஆறுகளிலும் உப்பு ஜலம் நிறைந்த சமுத்திரங்களிலும் மற்றும் குடித்து ஸ்நானம் செய்து சொறி சிறங்கு முதலானவர்களை அடைவது கொண்டும் கைவல்யம் கிடைக்கிறதில்லை. இவ்விதம் செய்வது கொண்டு தன்னுடைய ஜீவ சக்தி அதோகதியாய் நசித்து போகிறதல்லாமல் தன்மயமாய் தீருகிறதில்லை. தன்மயமாக வேணுமானால் அது முன் சொல்லிய பிரகாரம் தன்னுடைய சக்தி தன்னில் தானே லயிக்க வேண்டும். இதல்லாமல் வேறு யாதொரு வழியுமில்லை. 21ஆம் அத்தியாயம் முற்றிற்று. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.